Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 15th question and exercise 4B. So 15th question diagram கொடுத்திருக்காங்க பாருங்க. A ஓட diagram பாருங்க 2ல ஸ்டார்ட் ஆகி ஒரு 5ல ஒரு curve line மாதிரி போட்டிருக்காங்க. curve lineன்றது எதுவும் இல்லை, இது வந்து halo circleன்றது மீனிங். halo circleனா 5 வந்து not included, 2 வந்து included, straight line இருக்கிறதுனால 2 included. இங்கே பாருங்க -4 வந்து included, 3 வந்து not included. ஓகேவா, இதுதான் அந்த மீனிங். ஸோ ஏக்கான ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏக்கு வந்து நீங்கள் வந்து செட் பில்டர் நோட்டேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஏக்கு வந்து செட் பில்டர் நோட்டேஷன் ஃபஸ்ட் ஒன்னுக்கு செட் பில்டர்ன்றது எதுவும் இல்லை, எக்ஸ் இஸ் 2 நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, எக்ஸ் சச் தட் அந்த ஃபார்மேட்டு தான் அது. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, -2 to 5, -2லேருந்து 5 வரைக்கும் இன் பிட்வீன் என்ன சிம்பிள் கொடுக்க சொல்லியிருந்தேன், லெஸ் தேன் சிம்பிள் கொடுக்கணும். அப்புறமா 2 இன்க்ளூடடாக இருந்தால் ஈக்குவல் டு 2 கொடுக்கணும், 5 வந்து இன்க்ளூடட் இல்லை, ஸோ ஈக்குவல் டு கொடுக்க தேவையில்லை. வேறஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட்டு. பிக்கு பாருங்கள், பிக்கு எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் சச் தட் -4லேருந்து 3 வரைக்கும் இன்பிட்வீன் லெஸ் தேன் வரும். அப்புறமா 4 இன்க்ளூடடா, எஸ் 4 இன்க்ளூடட், 3 வந்து நாட் இன்க்ளூடட், ஸோ ஈக்குவல் டு இருக்கக்கூடாது. எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேவா, இதுதான் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் திங் பாருங்கள், செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா எதுவும் இல்லை, இதுக்கான காமன் நம்பர்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் எது வந்து காமனாக இருக்குது பாருங்கள், 2 காமனாக இருக்குது, அப்புறமா 3 வந்து காமனாக இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இதை எப்படி எழுதணுன்னா நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை வச்சு சொல்கிறேன். 0 1 2 3 இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருந்தேன், இன்டர்செக்ஷன்னா ஒன்லி காமன். ஓகேவா, இன்டர்செக்ஷன்னா காமன் மட்டும்தான். இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள், 2லேருந்து காமனாக இருக்கா. ஸோ 2க்கு டார்க் சர்க்கிள் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ 2க்கு டார்க் சர்க்கிள், அப்புறமா 3க்கு வந்து ஹேலோ சர்க்கிள், 3க்கு ஹேலோ சர்க்கிள். ஸோ இன்பிட்வீனில் எல்லாமே காமனான நம்பர்ஸ். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாமே காமன் தான். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் தான், ரெண்டுத்துலேயும் ஷேட் ஆகிருக்கு, அதனால் காமன். ஓகேவா, இப்போ பாருங்கள், இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது வந்து என்னென்னா பியை வந்து சப்ராக்ட் பண்ணுன்றது மீனிங். ஸோ இதை வந்து பாருங்கள், இதை நான் சொல்லித்தரேன். ஏலேருந்து பியை சப்ராக்ட் பண்ணணும். ஏலேருந்து நம்ம எப்படி பியை சப்ராக்ட் பண்ணுறதுனா, இதுக்கான க்ளூவேர்ட் மைனஸ்ன்னு வந்துச்சுனாவே நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு க்ளூவோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ இருக்கா, ஏவோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எழுதுனிங்கன்னா அது மட்டும்தான் ஆன்சர். ஏவோட எக்ஸ்ட்ராஸ் எழுதுனிங்கன்னா அது மட்டுமே போதும். ஏ மைனஸ் பின்னா பிஏ எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஏவோட எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எழுதணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த கொஷனில் இதில் இது வரைக்கும் காமனாக இருக்கா, பி இது வரைக்கும் காமனாக இருக்கா. ஸோ இது வரைக்கும் 3 வரைக்கும் எலிமினேட் பண்ணிவிடுங்க. 3 வரைக்கும் எலிமினேட் பண்ணிட்டு ஏவோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது, 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கா. ஸோ அதுதான் இது எக்ஸ்ட்ரான்னு பார்த்தா, ஏவோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது, 3லேருந்து 5 வரைக்கும், அது மட்டும்தான் ஏ மைனஸ் பியோட வேல்யூ. இப்போ பாருங்கள், நான் இங்கே எழுதி காட்டுறேன். 0 1 2 3 4 5 6 7, இங்கே -1 -2 -3 இருக்கா. இப்போ பாருங்கள், இங்கே ஹேலோ சர்க்கிளாக இருக்குது, ஆமாம் தானே, இங்கே டார்க் சர்க்கிளாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஹேலோ சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டாக என்ன சர்க்கிள் இருக்கோ அதுதான் இங்கே ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள், ஹேலோ இருந்துச்சுன்னா இது கர்வ் லைன்ன்றதுனால ஹேலோ, அதனால் நம்ம இங்கே டார்க் ஆப்போசிட்டாக வரையணுன்றதுனால டார்க் வரைவோம். அப்புறமா 5க்கு வந்து நார்மலாக என்ன இருக்கோ அதுவே வரைஞ்சிக்கலாம். 5 வந்து ஹேலோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க லைன் தான் வந்து ஏ மைனஸ் பி. ஓகேவா, கிளியராக இருங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்,
பி டேஷ்ன்னு கொடுத்துருக்கறதுனால பியை வந்து எலிமினேட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். அதாவது ஏ எக்ஸ்ட்ரா மட்டும் எழுதுனா போதும். இதில் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. காமனாக எது இருக்குது? 3 வரைக்கும் காமனாக தான் இருக்குது. ஸோ 3லேருந்து காமனாக இருக்குன்னா அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் எவ்வளோ இருக்குது? 3 to 5 தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆனால் 3க்கு என்ன சிம்பிள் போடணும்னு தெரியாது. இங்கே வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது, இங்கே வந்து ஹேலோ சர்க்கிள் இருக்குது. ஸோ கீழே என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹேலோ சர்க்கிள் இருந்தால் டார்க் சர்க்கிள் போட்டுக்கோங்க, டார்க் சர்க்கிள் இருந்தால் ஹேலோ சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 3க்கு இப்போ ஹேலோ இருக்கிறதுனால நான் டார்க் சர்க்கிள் போட்டிருக்கேன். அப்புறமா 4, 5, 5க்கு எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை, ஒன்லி 1 சிம்பிள் தான், ஹேலோ மட்டும்தான். ஓகேவா? இன்னும் கிளியராக வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் 16th சம்மில் நான் காட்டுறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.